ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஐ கட்டுறது. ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்டாண்ட்ஸில் நூல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 4 ஸ்டாண்ட்ஸில் நூல் போட்டு முடிச்சு போட்டு வச்சுக்கிறோம். போட்டோமா? ஓ, அடிப்பக்கமாக விட்டு எடுக்கணும். எடுத்துட்டோமா? ஓ, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் எடுக்கணும். இது எப்படி இருக்கணும்? 1/2 இன்ச்சுக்கு தான் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும். கேப் ஓகேவா? இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு தான் கேப் எடுக்கணும். மறுபடியும் இங்கேருந்து இது ஒரு பிரிட்ஜு மாதிரி ரெடி பண்ணணும். இது ஒரு பாலம் மாதிரி இந்த தையில போட்டு வச்சுக்கணும். வச்சுட்டோமா? அடுத்தது இந்த இடம் இருக்கு இல்லையா, இது இப்படி பிடிச்சி இது இப்படி இந்த நூல் அடியில் விட்டுட்டு பாருங்கள், இங்கிருந்து இப்படி அடியில் எந்த நாட்டில் இந்த நூல் கையில் பிடிச்சிக்கிறீங்க, இப்படி போடுறீங்க, எடுக்கிறீங்களா? பாருங்கள், இங்கிருந்து எடுக்கும்போது அப்படி ஒரு நாட் ஃபார்ம் ஆகுதா? ஒன்றா மேலே இல்லைன்னா கீழே, ரெண்டாவது ஏதாவது ஒரு இடத்துல தான் நீ சேர்த்துட்டே வரணும். மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு போடக்கூடாது. அங்கே கவனிக்காதீங்க. பாருங்க, இதை முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட் கிளாஸ் எடுத்துக்கிறேன், சுடிதார் கிளாஸ். ஓகேவா? பாருங்க, எப்படி வந்திருக்கு, பின்னல் போட்ட மாதிரி வந்திருக்கா? பின்னல் மாதிரி வந்திருக்கா? இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு இதோட அழகு பாருங்க, அப்படியே அழகாக நிற்கும். லாஸ்ட் வரையும் போடணும். பாருங்க, அப்படி திரும்பிட்டு இருந்துச்சுல்ல, இப்போ திரும்புதா? ஓகே, பாருங்க, இதுக்குள்ள இந்த இந்த இது இருக்கு இல்லையா, இது மேலேயே இப்படி குத்தி ஓகேவா? இது புரிஞ்சுதா? என்னம்மா? ஐ பீஸ் வைக்கணும். ஆமாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹூக் பீஸ். எந்த மெஷர்மெண்ட்டில் ஹூக் வைக்கணும் அது காமிச்சு சொல்கிறேன். மெஷர்மெண்ட்டில் ஊக்க வைக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மெஷர்மெண்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. சிம்மிக்கெல்லாம் அது ப்ளவுஸுக்கு தான் உங்களுக்கு வரும். சிம்மிக்கு ஆல்ரெடி 1 அல்லது 2 வச்சா போதும். ஓகேவா? 2 வச்சா போதும். இப்போது சாதாரணமாக ஹூக்கை இப்படி வச்சு வைப்போம். ஹூக்கு தூக்கி என்ன பண்ணுவோம், இப்படி வச்சுட்டு நம்ம வச்சு தைக்க ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா? இப்படி வச்சு. இப்போது பாருங்கள், இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் மெத்தடு. இந்த மெத்தடில் நம்ம இந்த மிஷின் ஊசி இருக்கு இல்லையா, மிஷின் ஊசியை இப்படி குத்துறோம். துணியில் குத்தி கொஞ்சம் ஹோலை பெருசு பண்ணிக்கிறோம். பெருசு பண்ணிட்டோமா? மாட்டிடுச்சா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஊக்கு ஆடுமா? கையில் வந்து ஆடுமா? ஆடாது. கையில் வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
நாட்டு போட்டு முடிச்சிடும். அப்போ கின்னு நின்றுக்கும். 2 வட்டத்தடியில என்ன பண்ணுறீங்க, அதாவது நாட்டுங்கிறது என்ன, ஊசியில் நூலை சுற்றணும். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ அடுத்தது இதுக்குள்ளே விட்டுறோம். தலையை கட்டுறோம். நம்ம துணியில் தானே விட்டுருக்கோன்னு தலையை கட்டாமல் விடக்கூடாது. தலையை என்ன பண்ணிடணும், கட்டி தான் வைக்கணும். துணி கிழிஞ்சிருக்கும் ஊக்கு. ஆமாம், துணி கிழிகிறது மட்டும் இல்லை, ஒரு பலம் இல்லாமல் இருக்கும், ஆடிட்டே இருக்கும். ஆமாம், இது கட்டிட்டோன்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ராங் தானே. இப்போ தொட்டு பாருங்க, ஆடுதான் பாருங்க. இந்த ஊக்க இப்படி விட்டு ஷிம்மிக்கு இந்த ஒரு ஹூக்கே போதுமானது. ஷிம்மிக்கு இந்த ஒரு ஹூக்கே போதுமானது. ஷிம்மி தான் போட போகிறாங்க, ஒரு ஹூக்கே போதுமானது. ஆனால் ப்ளவுஸுக்கு தான் நமக்கு நிறைய ஹூக் தேவை. உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் ஒரு சிம்மிக்கு 2 ஹூக் வைங்க. பொதுவாக நீங்கள் சிம்மி தைச்சி கொடுக்குன்னா 2 ஹூக் வச்சுட்டா ஓகே, ஒரு பலமாக இருக்கும். இப்படி ஓட்டையெல்லாம் தெரியாது, குழந்தைகளுக்கு போட்டால் நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஓவரால் நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்கிறது. இல்லை, ஒரு தப்பு நடந்திருக்கு தெரியுமா? இதுதான் நான் மேல் பக்கம், இது உள் பக்கம் மாற்றி தைச்சிருக்கீங்க. ஓகே, அதான் நல்லா இருக்கு, மாஷா அல்லாஹ்.